அடே ஹாய். நானும் என்னெல்லாமோ சிக்னல் கொடுத்து பார்த்துட்டேன். என்ன கனவு கண்டுட்டு இருக்கா ரோஹிணி? ஓய் ஓய், என்னடா மௌனே? ஊட்டு தானே விட்டுறா. அழகா இருக்கா, உங்களை பிள்ளையதான் இருக்குமோ? ரோஹிணி என்ன? எப்பா என்ன அது கேட்டிய? நீ ரொம்ப அழகாயிட்டே. சும்மா இருங்க. பொம்பளை பிள்ளையா இருக்குமா? சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? நீ என்ன ரொம்ப திட்டுத தெரியுமா? போ, நான் பேச மாட்டேன். சரி சரி. பொம்பளை பிள்ளை தானே இருக்கும்? தெரியல. இல்ல நீ ரொம்ப அழகாயிட்ட. பொம்பளை பிள்ளை தான் இருக்கும். பொம்பளை பிள்ளை தான் இருக்கும். உனக்கு நிச்சயமா தங்கச்சி பாப்பா தான்டா. பொம்பளை பிள்ளை இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். அவனுக்கு பொம்பளை வேஷம் போட்டு பாப்போம். பேர அத்தான் பேர் வச்சாச்சு. இப்ப பொண்ணுன்னு சொல்லி கூட கூப்பிடும்ல. ஐயா அப்படி கொஞ்சம் திரும்பி. அப்படியே எனக்கு பொம்பளேசம் போட்ட மாதிரி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ரோஹிணி என்ன? இனி எத்தனை மாசத்துல குழந்தை பிறக்கும்? 8 மாசம். 8 மாசம் 8 மாசம். இங்க பாரு, பொம்பளை பிள்ளை தானே இருக்கும்? தெரியாதே. இல்ல இவனுல வயிற்று சுமந்திருக்கல, வித்தியாசம் தெரியும்ல. ஆமா பெண்ணுக்கும் பொம்பளை பிள்ளைக்கும். இவனுக்கு என்ன மாதிரி இருக்கா, இவனுக்கு இல்லாத மாதிரி இருக்கா? எனக்கு இன்னும் ஒண்ணும் தெரியல. மெதுவாதான் தெரியும். அன்பரசி மாதிரி கியூட்டா இருந்தா அழகா இருக்கும். அன்பரசி மாதிரி இருக்குமா? ஷோ தெரியாதுங்க. நீ பொம்பளை பிள்ளை மட்டும் பெத்து கொடுத்துரு, நான் அன்பரசி மாதிரி மாத்திடுவேன். டேய், நம்ம வீட்டுக்கு பாப்பா போகுதா? நாடா பாப்பாக்கு பவுடர் போடுவேன், பூ வைப்பேன், ஸ்கூலுக்கு கூட்டி போவேன், கூச்சட்டி போவேன். முதல்ல நீ ஏன் ஸ்கூலுக்கு போகல? போனதுக்கு அப்புறம் நீ பாப்பா கூட்டு போலாம். இங்க இருக்க பால்வாடிக்கு கூட நீ ஒழுங்கா போக மாட்டேங்க. என்னப்பா, இந்த இருக்க பால்வாடிக்கு நீ போக மாட்டேன்னு கள்ளத்தனம் பண்ணிட்டு 2 வீட்டுல கிடைக்கீங்க. இந்த கிஷோர்லாம் போயாச்சு, நீ போனியா? அந்த 2 பாப்பா போயிருக்காங்க, நீ போயிருக்கியா? ஆமாடா காய்ச்சலி. உனக்கு பொம்பளை போதுண்டா. என்ன? சரி சரி இருப்பா, நான் விட்டு விட. அண்ணி, ரோகிணி அண்ணி, ரோகிணி அண்ணி. ரோகிணி ரோகிணி அண்ணி, வெண்ணி போட்டு வச்சுட்டேன், வந்து குளிக்க வாங்கல. குளிச்சிட்டு நேரத்துக்கு சாப்பிடுங்க அண்ணி, மாத்திரை எல்லாம் சாப்பிடணும்ல. வாங்க ரோகிணி. ரோகிணி அண்ணி, சீக்கிரம் வாங்க அண்ணி. அண்ணி ரோகிணி அண்ணி ரோகிணி அண்ணி, வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், ஆறிடக்கூடாது. சீக்கிரம் வந்து குளிங்கள. அண்ணி அண்ணி, நான் கூப்பிடுறது கேக்குதா? நான் என்ன செவடா கேக்குதே? அண்ணி, வெண்ணி ஆறிடும். அதான் பரவாயில்ல, பச்சை தண்ணில குளிச்சிட்டு போறேன், போங்க. இல்லண்ணே, வெண்ணில தான் குளிக்கணும். அதான் உங்களுக்கு. அண்ணி வாங்கல. பரவாயில்ல, கொஞ்சம் ஐஸ் பண்ணி இருந்தா வைங்க, குளிச்சிட்டு போறேன். அண்ணி வாங்க அண்ணி, போங்கன்னு சொன்னேன். நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. நல்லா சாப்பிடுடா, நல்லா சாப்பிடு. சரி நீங்க வா. டேய் நீங்க வா. நம்ம போயிடலாம் போ. ஒண்ணுல ரோகிணி, மணி என்ன ஆகுது? வா வந்து சாப்பிட வா. இங்க பாரு, அவ வெண்ணி போட்டு வச்சு ஆற போகுது. இங்க விறகு வர தீந்துட்டு ஒயாம சூடு பட்டிட்டு நடக்க முடியாது. வா, நேத்து வந்து குளி, குளிச்சாதான் சாப்பிட முடியும். மாத்திரை திங்கணும். மணி என்ன ஆகுது? வா. ஐயோ, ஒன்னதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு கேக்குதா இல்லையா? ஏன் கேட்கல? எல்லாம் கேட்கதான் செய்தே. உங்க வேலை உண்டதை போய் பாருங்க, எனக்கு தெரியும். என் வேலை இதான், வெண்ணி போட்டு வச்சுட்டேன். நீ சாப்பிடணும். நீ சாப்பிட்டாதான் எனக்கு வேலை முடியும். வா, நான் தட்டெல்லாம் கழுவி வைக்கணும், நேரம் ஆயிட்டு. வா. எனக்கு தெரியும், நான் ஒரு சின்ன பிள்ளை இல்ல. எனக்கு வெண்ணி போட்டு குளிக்க தெரியும். உங்க வேலை உண்டதை போய் பாருங்க, போங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நீ வரலன்னு வச்சுக்க, வயிற்றுக்கு பிள்ளை எடுத்துக்காவும். வா. ஒண்ணு ஆகாது, நீங்க போங்க. உங்க வேலை உண்டதை பார்த்துட்டு போங்க. எனக்கு தெரியும், இன்னும் நீ 10 நிமிஷத்துல வந்திருக்கணும். என்னால ஓயாமலாம் வெண்ணி போட்டுட்டு இருக்க முடியாது, சொல்லிட்டேன். ரோகிணி என்ன? ஒண்ணுல.
அழகராணி, இட்லிக்கு நான் அரிசி கோவரை போட்டுட்டுமா? சரிங்க அத்தை. 2 கிலோ அரிசி போடட்டுமா? போட்டுங்க அத்தை. உளுந்து வேணா நான் கவரை போட்டுறேன். உளுந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அவன் பொண்ணு தரைய கொஞ்சம் கடைக்கு அனுப்பு. ஐயா கூப்பிடுறேன். எல்லாம் பொண்ணு தர, எல்லாம் பொண்ணு தர. ஏக்கா ஐயா ஒரு 1/2 கிலோ உளுந்து மட்டும் வாங்கிட்டு வந்துறியா? ஏக்கா தொலி உளுந்தா தொலி இல்லாததா? எல்லாம் தொலி உள்ளதை வாங்கிட்டு வா, அதான் விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். அத்தை அதுக்கு தொலி எடுக்கணும்ல அத்தை. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் எடுத்துருந்தேன். எல்லாம் 1/2 கிலோ வாங்கிட்டு வா. சரி, வேற ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல வேண்டாம், நீ உளுந்து மட்டும் வாங்கிட்டு வா. சரி, நான் அரிசி கோவரை போட்டுட்டு போறேன். அவன் 1/2 கிலோ உளுந்து வாங்கிட்டு வருவான். கோவரை போட்டுரு. பிறகு நான் சாயங்காலம் தொலி எடுத்துக்கிடுதேன். சரிங்க அத்தை. கொஞ்சம் பருப்பு பொடி மட்டும் தேய்ச்சி வச்சுட்டு போறேன். அத்தை ரசத்துக்கு புளிய கவரை போடட்டுமா? கொஞ்சம் போல போடு, புளிப்பு ரொம்ப வச்சிடாத, ஒருத்தனும் திங்க மாட்டான். சரிங்க அத்தை. அழகுறானே, என்னமான வேத்திருக்கு பாரு உனக்கு. ஏதாவது வேலை இருந்தா நான் செய்யட்டா? தங்கச்சி கோவப்பட்டுட்டான்னு பொண்டாட்டி சமாதானப்படுத்த வந்திருக்கான். இது பாத்திரம் தைச்சு தரட்டா? எப்படி எப்படி வேத்திருக்கு பாரு உனக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு இல்ல. ஏதாவது வேலை செஞ்சு தரட்டுமா? இல்லங்க, அந்த வெந்நியை தான் லேசா சூடுபடுத்தணும். அவளுக்கு உடம்பு சரியில்லை, வயிற்றுல குழந்தை இருக்கு பத்தியா, அதற்கு கொமட்டிக்கிட்டு வரும்னு நினைக்கிறேன். அத கோவப்பட்டுட்டா. ஆமா, இந்த மாதிரி நேரத்துல அப்படிதான் இருக்கும். அதுக்கு என்ன இப்போ? அதுக்காண்டி பச்சை தண்ணியா குளிக்க கொடுக்க முடியும்? கொஞ்சம் சூடுபடுத்துங்க. அப்பமே போட்டு வச்சேன், ஆறி போச்சுது. யாருக்கிட்ட? அழகுராணி கிட்ட. அழகுறானே, என்னங்க? அக்கா நீ சமாதானப்படுத்து. இல்லக்கா, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அவளுக்கு கோவப்பட்டுட்டா, வேற ஒண்ணு இல்ல. சரிடா, இப்ப என்ன அதுக்கு? ஒண்ணு இல்ல, சும்மா. சரி சரி, சமாதானப்படுத்திட்டு போ. அழகுறானே, என்னமா மெலிஞ்சிட்ட பாரு நீ. இப்ப நீங்க இங்க இருந்து போலன்னு வச்சுக்கோங்களேன். அழகுறானே, என்ன? தாய் பாவம், அவ ஏதோ நினைச்சுக்கிட்டு கோவப்படுதா. நீ ஏதோ தப்பா எடுத்துக்கிடமா, அவளை கவனிக்காம விட்டுற மாட்டிய. கொன்னு இங்க பாருங்க, மழை அப்படி இருக்கு, கண்ணு தூவி விட்டுற பாருங்க. இல்லடி, நீ கோவப்பட மாட்ட, புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கும் ரோசம்லாம் வரதானே செய்யும். நம்ம எதுக்கு அவளுக்கு பணிவிட செய்யணும்? அவ கோவரப்படுறானே, உனக்கும் வரதானே செய்யும். எல்லா மனுஷனுக்கும் வர்றது தானே. எனக்கு தெரியும், அவளுக்கு தாழ் மனப்பான்மை, வேலை வெட்டி இல்லாம அண்ணன்களுக்கு பாரமா இருக்குமேனு குற்ற உணர்ச்சி. இது கூடவா நான் புரிஞ்சுக்காம இருப்பேன்? அவ நிலைமையில எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படித்தான் நடந்துக்குவா. பாவம், கையில வருமானம் இல்ல, புருஷன் வேலைக்கு போல, ஏற்கனவே 2 பிள்ளைங்க. புருஷன் நம்மலாம் இருந்த அண்ணனுக்கு பாரமா இருக்கும். இதுல இன்னொன்னு, எப்படி நம்ம அண்ணனுங்க இந்த பாரத்தெல்லாம் வாங்கிக்கிடுவாங்கன்னு அவளுக்கு கோபம் வருதே. அண்ணனுங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறோமோன்னு அவளுக்கு தோணுதே. I love you, I love you. நீ வருத்தப்பட்டியோ நினைச்சு பயந்துட்டேனே. எனக்கு தங்கச்சி முக்கியம் தான், ஆனா அதை விட நீ எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ எனக்கு 2 உசுரை பெத்து கொடுத்தவா, எனக்கு சொந்தமானவா, என்னை மட்டும் நம்பி வந்தவா. என் தங்கச்சி பேசணும் நீ உடஞ்சு போயிட்டியோ, மனசு தளர விட்டுட்டியோன்னு பயந்துட்டேன்டே. இந்த பாசம் இருக்குல்ல, இது போதும் எனக்கு. பொண்டாட்டி மனசு கஷ்டப்பட்டுருக்குமோன்னு ஓடி வந்தீங்க பாருங்க, இது போதும் எனக்கு. பாவாவா, தாய் தக்கப்ப இல்லாம அனாதையா வளர்ந்தவா. கூட பொண்ணு நாங்க இருந்தோம், அவளை அனாதையா விட்டுட்டோம். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கலான்னு ஒரு ஆசை. செஞ்ச பாவத்துக்கு பிராயசத்தம் தருவோமே, அப்படிதான். இது வரைக்கும் நாங்க அவளுக்கு இனி எதுவும் செஞ்சதில்லை. இவ்வளவு விளக்கம் கொடுக்கணும் அவசியமே இல்ல. இங்க பாருங்க, அவ நம்ம வீட்டு பொண்ணு. இப்போ நம்ம பொண்ணு கட்டி கொடுக்கும். நம்ம பொண்ணு இப்படி நடந்துட்டு இருந்தா நான் எடி போ உன் வீட்டை பார்க்க போன்னு நான் விரட்டுவேனா என்ன? இப்ப கிட்டத்தட்ட அவ நம்ம வீட்டு பொண்ணு. என்னங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ ஏன் கோப்படுறா, எதுக்கு அப்படி இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு நாங்க ஒன்னும் சின்ன பிள்ளைங்க இல்ல. அவ நிலைமைய கடந்து வந்தவதான் நானும். நீ வேலை வெட்டிக்கும் போகல, கல்யாணத்துக்கு முன்னாடி வயித்துல குழந்தை. அப்ப ஏன் மனநிலையும் இப்படித்தானே இருந்ததே. இத கூடவாங்க நான் புரிஞ்சுக்க மாட்டேன். ஐ லவ் யூ டே, உண்மையா சொல்றேன். ஐ லவ் யூ டே. நீ எனக்கு மனைவியா வந்தது நான் செஞ்ச அதிர்ஷ்டம் தான். இந்த பாசமும் இந்த காதலும் போதும், வாழ்க்கைக்கு வேற எதுவும் வேண்டாம். சத்தியமா சொல்றேன்டி, நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சது எனக்கு கிடைச்ச வரம் தான். சத்தியமா சொல்றேன்டி. ஐ லவ் யூ டே. ஐயோ விடுங்க, கிச்சனுக்குள்ள யாராவது வந்துருவாங்க. செம்பலி அக்கா வெளியில காலுக்கு நிக்காங்க.
அக்காவை காவலுக்கு வச்சுட்டு காதலிக்கிற முத தம்பி நீங்க தான். பொண்டாட்டிய திருட்டுத்தனமா காதலிக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்குடே. இருக்கும் இருக்கும். சாமா கிக்கா இருக்குடே. சும்மா இருங்க, வேண்டாம். வேணாம். சும்மா இருங்க. ஐ லவ் யூ டி. சொல்லிக்கிட்டே இருங்க, நல்லாதான் இருக்கு. சரி, இன்னைக்கு படத்துக்கு போயிட்டு வரலாமா? லஞ்சமா? பாட்டியே இல்லடே, உன்னை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதான். காசு? நம்ம என்ன கைஃபையை தட்டுக்கா போறோம்? லோக்கல் தான், போயிட்டு வரலாம். 10-15 ரூபா இருக்கும் டிக்கெட். போயிட்டு வரலாம். பிள்ளைங்க? பிள்ளைங்களை கூட்டு போறோம். பிள்ளைல அது அக்கா மட்டும் விட்டுட்டு வா. இந்த மீனாக்க சும்மா தான் இருந்தா, கூட்டிட்டு வா. சரி சரி, நான் சைக்கிள் எடுத்து வைக்க. வா, இந்த பூ எங்கிட்ட போய் போலாம். சரிங்க. ஏங்க, மாமா இப்ப உளுந்து வாங்கிட்டு வருவாரு, அதை மட்டும் கோர போட்டுட்டு வந்துடுறேன். நான் போட்டுக்கிட்டேன், நீங்க கிளம்புங்க. ஐயோ எங்க? நான் அதை சொல்லலையா, எங்க அக்கா வெளியில தான் காவலுக்கு நிக்கனே. டேய், எனக்கு கிச்சனுக்குள்ள வேலை கிடக்கும் போது 2 பேரும் வெளியில வாங்க. இங்க வாங்க போலாம். என்ன 2 பேரும் வெளியில வாங்க. நான் குளிக்க மாதிரி தெரியல, நான் வெந்நீர் சூடு பத்திட்டு வரேன். அவளுக்கு ஏதோ பிரஷர் இருக்கும்னு நினைக்கேன். ஆஸ்பத்திரிக்கு என்ன கூட்டு போயிட்டு வருவோமா? சரிங்கடா. உங்க தம்பி வரவ ஒரு 100 ரூபா வாங்கி வைங்க. இந்த அவனே வந்துட்டான். இல்ல விக்கி, அக்கா ஒரு 100 ரூபா தந்துட்டு போ. சரிங்கக்கா. இவனும் சமாதானப்படுத்த தான் வந்திருக்கான்னு நினைக்கேன். சரி சரி, என்ன பேசிட்டு இருங்க, நான் வாரேன். ஏடி ஆனந்தி, என்ன? ஏடி உனக்கு ஏதாவது வேணுமா? எதுக்கு திடீர்னு இந்த அக்கறை? என்னட்டு அப்படி சொல்லிட்ட? நான் எப்பவுமே அக்கறையா தானே இருப்பேன். ஆமாமா, ரொம்ப அக்கறை தான். ஏடி குளிச்சி, இந்த குள்ளச்சி தான் உங்களுக்கு பிடிச்சது? ரொம்ப பிடிக்கும். சரி சரி சரி. என்னடி மெலிஞ்சிட்டே போற? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? நீ சரியா தூங்கவே இல்லை நினைக்கிறேன். கணத்துட்டு ஒரே கருவளையமா இருக்கு. வாயை நான் மசாஜ் பண்ணி விடுறேன். இல்ல, எனக்கு வேலை கிடக்கு. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பிள்ளையான தெரியா, நான் அப்படியே வெளியில கொண்டு போயிட்டு வரேன். ஆல்ரெடி பொண்ணு தர மாமா தூக்கிட்டு போயிட்டாரு. அண்ணன் தூக்கிட்டு போயிட்டானா? தம்பி தம்பி சேர்த்துதான். அவனுக்கு காய்ச்சல் அடிச்சிட்டு இருந்தல, அதான் மாமா வெளியில தூக்கிட்டு போயிட்டாருன்னு கூட்டு போயிருக்காரு. அது ரோஹிணி இருக்கால, அவளுக்கு கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன். வயிற்றுல புள்ள இருக்குல்ல, அதான் அவளுக்கு எரிச்சலா இருக்கும் நினைக்கிறேன். அதான் உன்கிட்ட கோத்த காட்டிட்டா. நீ தப்பா? நான் தப்பா நினைக்கலையா? இல்லடி, நான் தப்பா நினைக்கலையா? உன் மனசு கஷ்டப்படல? இல்லங்க, பயந்துட்டாண்டி, நீ மனசு உடைஞ்சு போயிட்டே. இதுல என்ன இருக்குது? புள்ள பேச்சா இருக்க எல்லாருக்கும் எப்பவும் மனநிலை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நேரம் கோவம் வரும், ஒரு நேரம் எச்சல் வரும், ஒருத்தர் பாசமா இருக்கும், எல்லாமே கலந்துதான் வரும். இதுல என்ன இருக்கு? இல்ல, அவ பேசுனது நினைச்சு நீ வருத்தப்பட்டுட்டியோன்னு கொஞ்சம் பயமாயிட்டு. அவ பாவம், அம்மா அப்பா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காளோ என்னமோ. நீங்க இருக்கீங்கல்ல, நல்லா பாருங்க. அவளுக்கு அம்மா அப்பா ஞாபகமே வராத அளவுக்கு நீங்க பாருங்க. நாங்க இருப்போம், இருந்தாலும் அம்மா அப்பாக்கு ஈடாகாதுல்ல. அதுக்குதான் நாங்க இருக்கோம்ல, பாத்துக்கிட்டோம். ஆனந்தே, ஏங்க, நானும் ஒரு பொண்ணு தாங்க. அவ மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனந்தி, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அவ அடிச்சா கூட நான் வாங்கிக்கிடுவேன், அவளை நோகடிக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. சத்தியமா தெரியும் நீ அவளை நோக்கடிக்க மாட்டேன்னு. நீ நொந்து போயிட்டு வந்தாண்டி எனக்கு கவலையாய் போச்சுது. என்னங்க? நீ என் பொண்டாட்டிடே. என்னங்க? ஏன் பொண்டாட்டிடே, என்னை நம்பி வந்தவா. அவ ஏன் தங்கச்சி. அவ பேசுற பேச்செல்லாம் நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் முகத்துல எந்த சவலத்தையும் காட்டாம அவளை திட்டிட்டு வந்த பாரு. உண்மையான பாசத்தோட திட்டிட்டு வந்த பாரு. உன்னை நினைச்சுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது. மனசு உடைஞ்சு போயிட்டியோன்னு. சே, அப்பெல்லாம் இல்ல. தேங்க்ஸ் டே. கொன்னுருவேன். அவ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட பக்குவமா நடந்துட்டு வந்த பாரு. என் தங்கச்சி பாவம், எதுக்காக அப்படி இருக்கான்னு தெரியல. அவன் நல்ல குணம், அப்பெல்லாம் நடந்துக்க மாட்டா. ஆனா அவளுக்கு ஏதோ வலி இருக்குது, உள்ள வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறா. கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ள அதுக்கு மேல பாவம். அதான் நீயும் திட்டனா உடஞ்சு போயிடக்கூடாதுல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ மனநிலையில யார் இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். பாவங்க, அது எப்படி நான் திட்டுவேன்? இங்க பாருங்க, அவ அடிச்சா கூட நான் வாங்கிக்குவேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்படி சொல்லடி, உடஞ்சு போயிடாத. மனசுல நீ உடஞ்சு போயிடாத, அதான் சொல்ல வந்தேன். சரி சரி, பாத்து அண்ணே வந்துட்டான். அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, சும்மா அம்மா உளுந்து வாங்கி கிச்சன்ல வச்சுட்டேம்மா. சரிங்க மாமா. நான் வேணா ஏதாவது வேலை செஞ்சு தரட்டா? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வேலையெல்லாம் முடிஞ்சது. வெண்ணி வேணா நான் போடட்டா? இல்லண்ணே, நான் போட்டுக்கிட்டேன், நீ போன. இல்லடா, வெண்ணி ஆறி போச்சுதே.
தங்கச்சி இன்னும் குளிக்கல. நான் பாத்துக்கலண்ணே. ஐயோ 2 பேரும் போங்க, நான் பாத்துக்கிடுவேன். ஒரு விறகு தூக்கி வச்சா அது பாட்டுல கொதிக்க போகுது. இதுல என்ன இருக்குது? இது ஆனந்தி, நீ சாப்பிட்டியாமா? ஐயோ நான் சாப்பிட்டேன் மாமா. ஆனந்தி, ஐயோ 2 பேரும் போங்க. அவன் எங்க திட்டுனா? சப்பா சமாதானப்படுத்த வந்துட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு, ஆனந்தி சமாதானப்படுத்திருந்த. சரிங்கண்ணே. இங்க பாரு, தங்கச்சி முக்கியம் தான், ஆனா அதை விட உனக்கு உன் மனைவி ரொம்ப முக்கியம். சரிங்கண்ணே. தங்கச்ச நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். நீ ஆனந்தியை பாத்துக்க. தாய்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. தாய் இப்படி இருக்கிறதுனால மாப்பிள்ள உடஞ்சு போயிடுவாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. கையில காசுன்னு வச்சிருக்க. அண்ணே, டேனியல்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அவன் பிறகு மாப்பிள்ள கிட்ட கொடுத்ததேன்னு சொல்லிட்டான். நம்ம கொடுத்தா ஒரு மாதிரியா இருக்கும், அதே டேனியல் கொடுத்தா ஒண்ணுன்னு நினைக்க மாட்டான். அப்போ செயின் செஞ்சு போட்டது நான் தானே எடுத்து போட்டேன். சரிடா, கையில காசு இருக்குல்ல? இருக்குண்ணே. இன்னும் ஒரு 3 லட்சம் ரூபா கிட்ட இருக்குது. நல்லா பாத்துடலாம். சரி, தாய்க்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன். அப்படியே கொஞ்சம் இளநியும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு 500 ரூபா தான் கொடு. ஃபேண்ட் பாக்கெட்டுக்கு வச்சிருந்தேன். சரிடா. சரி, ஆனந்தி பாத்துக்க, நான் தாயை பாத்துட்டு வரேன். இல்லண்ணே, நானும் தாய் தான் பார்க்க போறேன். அவ திட்டினதை கேட்டுட்டு இருந்தேன். அதான் ஆனந்தி அழுதக்கூடாதுல்ல, அதான் பின்னாடியே வந்தேன். அழுதுறானையும் திட்டி போகளுக்கு தம்பிட்ட சொல்லி விட்டேன். சினிமாக்கு எங்கேயாவது கூட்டு போவான்னு நினைக்கேன். நல்லது தானே. சரிண்ணே, வா தாயை பார்க்கலாம். நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீ கோபப்படாதடி, உள்ள வயிற்றுல இருக்குடி, பயமும் இருக்கு. இப்ப என்ன, உனக்கு ஒரு புருஷ சம்பளத்துல சாப்பிடணும், அவ்வளவுதானே. நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டேன்ல, சொல்லி வச்சிருக்கேன். இன்னும் 2 நாள் கிடைச்சிரும்டி. அதான் சொல்றேன், என்ன தண்ணி கொடுத்தா போயிருமா? நான் இப்ப உங்களை எதுவும் சொல்லல. இதுக்கு என்னடி அர்த்தம்? அழகுறானி ஆண்டி உங்ககிட்ட ஏச்சு வாங்கிட்டு போனோம். ஆனந்தி எதுக்கடி உங்ககிட்ட ஏச்சு வாங்கிட்டு போனோம்? நான் ஒண்ணு யாரையும் ஏசல, வேண்டாம் தானே சொன்னேன். அது அன்பா சொல்லிருக்க வேண்டியதுதானே. ரோகிணி, என்ன எதுக்கு விக்ரமா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா? உனக்கு என்னாச்சு ரோகிணி? நாங்களா இருக்கும்போது எதுக்கு நீ இப்படி தேவையான டென்ஷன் எடுத்துட்டு இருக்க? நான் இந்த டென்ஷன் எடுத்தேன். எதுக்கு ஆளுக்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட்வைஸ் பண்ணாங்களா? நீ இப்ப எதுக்கு விக்ரம பாடா படுத்திக்கிட்டு இருக்க? நான் இப்ப யாரையும் பாடா படுத்தலையே. டேய் மாப்ள, ஒண்ணு இல்லடா. டேய் ஒண்ணு இல்ல. இங்க பாரு, அவன் குழந்தை மாதிரி. எதுக்கு நீ அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? அமைதியில இரு ரோகிணி. இப்ப நான் யாரை கஷ்டப்படுத்துறேன்? இப்ப எதுக்கு நீ வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு? நீ சரி, கோவப்படாத. உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமா? சொல்லு, ஏதாவது சாப்பிடும் போல இருக்குன்னா சொல்லு, வாங்கிட்டு வரேன். எனக்கு தேவையில்லை. இப்ப அவன்கிட்ட என்ன கேட்டுட்டா? புடிச்சது ஏதாவது சொல்லு, வாங்கிட்டு வந்தானே சொன்னான். எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரி, கோவப்படாத ரோகிணி. இந்த பாரு, அவன் சந்தோஷமா இருந்தான். எதுக்கு அவனை இப்படி கவலைப்படுத்துற? பாவம், அவன் தாங்கிக்கிட மாட்டான். என்ன இவனால வந்தது? இப்ப எதுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? கத்துறாடா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிட்டேன்டா. கத்திக்கிட்டு இருக்காத, வந்துரு சொல்லிட்டேன். உண்மையில யாரும் சொல்லிட்டு இருக்கல. நீ ஒண்ணு கத்த வேண்டாம், கேட்டியா? உன் வேலைய வந்து பாத்துட்டு போ. ஐயோ, பொண்ணு பாத்துட்டல. சரி, டேய் விக்ரம், டேய் நீ உன் பொண்ணு போய் சமாதானப்படுத்துடா. கார்வா போய் மாட்டிக்கிட்டான். ஒழுங்கா உன் வேலைய பாத்துட்டு போ. எனக்கு தெரியும், எனக்கு ஒண்ணு எதுவும் வாங்கி தர வேண்டாம். எனக்கு தேவைனா வாங்கிக்கிடுவேன். சரி சரி, கோவப்படாத. அவன் அழுதுட்டு இருக்கான். அவன் சும்மா தான் கடுக்கற. நீ தேவையில்லாம எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. உன் வேலைய வந்து பாத்துட்டு போ. இரு, உனக்கு பொண்ணுத்துல என்னதான் லைக். இரு, நான் வர சொல்லுதேன். இன்னொரு வாட்டி மூஞ்சி மாதிரி தூக்கிட்டு இருந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போ, கொஞ்சம் சாப்பிடு போ. வெண்ணி ஆறி போகுது, சீக்கிரம் வா. நீ போங்கடா. அதெல்லாம் போக முடியாது. ஒழுங்கா குடிச்சிட்டு வந்து சாப்பிடு, வா. செக்கப் வர போகணும்ல, விக்ரம் கூட்டிட்டு போவான், வா. பண்ணிட்டு வேற கோபப்பட்டு போயிட்டா. சரி சரி, இங்க பாரு, ஒழுங்கா சமாதானம் ஆயிடணும். ஓகே, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். ஆமாமா, அவன் போட்டு சமாதானப்படுத்தணும். நீ போடா. தெய்வம் வாட்டுறான்டா. நான் உண்மை சொன்னேன்டா. இல்ல, அவன் நக்கல் தாண்டா பண்ணான். இவனையும் வச்சுக்கிட்டு என் பொண்ணுட்டு கோபப்பட்டு போயிருக்காடா. சரி, அப்படி ஒண்ணு தெரியலடா. சரிடா, பரவாயில்ல. எதுவா இருந்தாலும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடா. காலில் விழுந்தா வேற வழியே இல்ல மாப்ள, சரணடைஞ்சிரு. என் பொண்டாட்டி உன்னை திட்டுனதா அவ பாத்துட்டல்ல, எப்படி உங்ககிட்ட சண்டை இருப்பான். போய் காலில் விழுந்துரு. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் படுத பாடு. நீ ஏன்டா அழுதுட்டு இருந்த? அதனால எனக்கு இவ்வளவு கோவம் வந்தது. அதனாலதான் ரோகிணி என்ன பிடிச்சி திட்டா. சரி, ஃப்ரெண்ட் திட்டுனா விடு. ஆனா என் பொண்டாட்டி இப்ப என்ன வெளுத்து வாங்கிடும்லடா. அதுக்கிட்ட சொல்ல சீக்கிரம் போய் சரணடைனே. திருவள்ளி தாண்ட போற, சீக்கிரம் போடா. டேய் மாப்ள, சரிடா சரிடா, தைரியமா போடா. ஆல் தி பெஸ்ட்டா. டேய் மாப்ள, ஆல் தி பெஸ்ட்டா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. சரி சரி, கோபப்படாத, வா சாப்பிட வா. எனக்கு வேண்டாம். டேய், அவ சாப்பிடுவா, நீ வாடா. அழுதுகிட்டே இருக்கா மாப்ள. சரி, அவளுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கும், நீ வா. எப்படி அவளை விட்டுட்டு வர? நான் கூட இருந்தாலும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நான் இருக்கேன். சரி, ஏதாவது வாங்கிட்டு வரணும் சொல்லி நான் வாங்கிட்டு வரேன். கடைக்கு தான் போறேன். எதுக்கு நீ கடைக்கு போற? ஷாம்பு இல்ல, வாங்க போறேன். இப்படி முண்டா பண்ணி போட்டுக்கிட்டு சட்டை போட்டுலாம் போவேன். பொறுத்தரே இப்பதான் கடைக்கு போயிட்டான். எனக்கு தெரியாம போச்சு, நான் வாங்கிட்டு சொல்லியிருப்பேன். சரி, நான் வாங்கிட்டு வரேன். இந்த பையனும் எங்க இல்லையா? இல்ல, அவன் விளையாட போயிட்டான் போதுக்கு. அன்பரசி மட்டும் தான் வீட்டுல இருக்கா. அவள் ஓட்டெல்லாம் கிளாஸ் பண்ணி போயிட்டா. நான் வாங்கிட்டு வரேன். சரி, நான் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ அவளை சமாதானப்படுத்து. நான் வாங்கிட்டு வரேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்ல?
வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். ரோகிணி உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். புளியங்கா மாங்க ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம். நெல்லிக்காய் வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம். சரிடா அக்கோமா இருக்கா ஒண்ணு வேண்டாம். சரிடா நம்ம பேச்சமாக்கா வீட்டுல நெல்லிக்காய் கிடக்கும் போய் பறிச்சுட்டு வா, போ. சரிடா அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இதை பார்த்து பறிச்சு வாங்கணும்னு. சரி பேச்சமாக்கா வீட்டுல நெல்லிக்காய் கிடக்கும் போய் பறிச்சுட்டு வரட்டா? வேண்டாம். ஏதாவது வேணா சொல்லி. வேண்டாம். ஐயோ போய்கிட்டு இருக்கா யாழினி. என்னங்க? அது வீட்டுக்கா போய்கிட்டு இருக்கா? ஆமா. இப்பதானே பாட்டி வீட்டுக்கு வந்து அதுக்குள்ள போய்கிட்டு இருக்கா? யார் சொன்னா? நான் காலையில வந்துட்டேன். நம்ம வீட்டுல சோறு பொங்கணும்ல அதான் போய்கிட்டு இருக்கேன். அது வந்து நீ என்னங்க? அது ரோகிணி ரொம்ப கோவமா இருக்கா அதான் சமாதானப்படுத்துறதுக்காக பேசுறேன். அதான் அவ அப்படி பேசிட்டா. அதுக்கு என்ன? இல்ல என்ன மரியாதை இல்லாம வா பொண்ணு பேசுனானே உனக்கு ஏதோ. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் 1000 பேசுவீங்க. இது எனக்கு என்ன இருக்குது? நான் சும்மா வந்தேன். ஆனந்த் எத்த சொல்லிக்கிட்டு இருந்தவ. அதான் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு நான் உள்ள வந்தேன். அவ சொன்ன மாதிரி கோவத்துல தான் இருந்தவ. அதான் நான் வந்துட்டேன். அது என்ன அவா? என்னங்க? இல்ல உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் இருந்தும் நான் அவகிட்ட பேசுறேன்னு உனக்கு. என்ன பேசுறீங்க? விக்ரம் அண்ணே உங்க ஃப்ரெண்டு. சே உங்க உறவை கொச்சப்படுத்தின மாதிரி ஆயிரும். நான் விக்ரம் அண்ணனை அண்ணனேன்னு கூப்பிட்டு இருக்கேன். அந்த உறவையை கொச்சப்படுத்தின மாதிரி ஆயிரும். நீங்க விரும்புனீங்கன்னா அதுக்காக இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. சே என்னங்க இப்படி பேசுறீங்க? இல்ல நீ அப்படி எதுவும் நினைச்சிட கூடாது. இல்ல சே சே அசிங்க அப்படி நினைக்கிறது. நான் சும்மா தான் எட்டி பார்க்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே. ஏங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க 1000 பேசுவீங்க. நான் வந்து சும்மா நின்னு எட்டி பார்த்துட்டு போனேன். இப்ப பார்க்கலன்னு எனக்கு தெரிஞ்சிருக்குமா? இதுல என்னங்க இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு விளக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். நான் சரி அவளை பார்த்துட்டு போலன்னு வந்தேன். அவங்க கோவமா இருந்தாவ. அதான் நான் வந்துட்டேன். கோவப்பட்டுட்டுலாம் நான் வரலையே. சரி நான் கொண்டு வீட்டுல விட்டு வரட்டா? வேண்டாம். உங்க அப்பா உங்களை பார்த்தவனே எரிஞ்சு விடுவாவ. வேண்டாம். அப்ப புசுனு முன்னாடி சேர்ந்து அன்னைக்கு வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திரான்னு சொல்லி நம்ம அறுத்து கிளிப்பாவ. வேண்டாம். நான் கடைக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். சரி உங்களுக்கு என்ன குழம்பு வைக்கணும் சொல்லுங்க, வச்சு வைக்க. இல்ல நான் பாட்டி வீட்டுல சாப்பிட்டுருவேன். சரி. அடி என்னங்க? சின்ன பிள்ளை அந்த அளவு பக்குவமா இருக்கு. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தாண்டி. ஐ லவ் யூ. சரி வா கடையில போகும்போது ஏதாவது வாங்கி தரேன் சாப்பிட்டுட்டே போ வா. இல்ல இருக்கட்டுமே. வேண்டாம் வேண்டாம் உனக்கு பிடிச்ச எழுதப்பழம் டைல அந்த கல்ல இருந்துச்சு வா வாங்கி தரேன். சரிங்க. கைய பிடிச்சுக்க. ஒண்ணு வேண்டாம். ஏண்டி இந்த கருவேப்பை கையை பிடிக்க கூட நினைக்கியோ? கொன்னுருவேன். வாங்க. கையை பிடிச்சுக்கிட்டி. அதான் உங்களுக்கு பிடிக்காத. இப்போ ரொம்ப பிடிக்கும். கையை பிடிச்சு நட. என் பொண்டாட்டி வெள்ளச்சி அவ கையை பிடிச்சுதான் நடப்பேன் வாடி. சரி நைட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தது என்ன? சீக்கிரம் வந்துடுவேன். என்ன வெக்கலாம் வருது? சும்மா இருங்க. ஒன்னில ஒன்னில. என்ன வேலை பார்த்துட்டியே? ஏண்டி? கொன்னுருவேன். சரி வா கை பிடிச்சு நட. சரிங்க. ரோகிணி சாப்பிடலையாம்மா? பசி இல்ல. அப்படி சொல்லாதம்மா புள்ள வயிற்றுல இருக்குல்ல. பசிக்கல. இருந்தாலும் சாப்பிடணும்ல. புள்ள பொம்பளை இல்ல புள்ள சாப்பிடணும்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. போய் சாப்பிடுங்க. பசி இல்ல. சாப்பிடுங்கன்னு சொன்னல. வயிற்றுக்குள்ளக்காரி நீ ஏன் சாப்பிடல? எனக்கு பசி இல்ல. ரோகிணி நான் வேணா வேலைக்கு போட்டா? என்ன பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க எதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? நம்ம வேணா தனி கொடுத்து நான் வேணா போமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. சரி சரி காலை தூக்கி என் மேல போடு. நான் காலை அமைக்க விடுதேன். ஒரு மாதிரி வருதோ கொமட்டிக்கிட்டு வருதோ? இல்லங்க. சரி நீ காலை கொண்டா நான் அமைக்க விடுதேன். ஹாய்டா விக்ரமே. என்ன காலையில எங்க கிளம்ப மாதிரி இருக்கு? ஷாப்பிங் போறேன். ஷாப்பிங் போற? ஆமாடா வரைய தனக்கு. வரலம்மா நான் வரல நீயே போயிட்டு வா. அப்புறம் ரோகிணி இப்ப அங்க வம்பு திருப்பிடுக்க அவ ஏற்கனவே கோவத்துல இருக்கா. நீ ஷாப்பிங் போவல? போனும் பயப்படாத இரு. அடியே வேண்டாம் போய்கிட்டே. சும்மா தான் வரேன்.
ஒழுங்கா போய் சொல்லிவிட்டேன். என்னடா விக்ரமே? ஒண்ணு அத்தி கோத்து விடுதால குட்டிச்சாத்தா. இந்த வீட்டுல எனக்கு சரசம் பண்ணதுக்குனே வந்தவனி. அப்புறம் ரோகிணி என்ன? ஐயோ அத்த மாதிரி வேற வந்தாச்சே, பிரச்சனை ஆயிருமோ? ரோகிணி உன்கிட்ட தான் கேட்க, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? அதே கோமா இருக்கேன்னு கோமா இருக்கேன்னு சொல்லி, சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி. இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல கோவம் எரிச்சல் எல்லாம் வரது சரிதான், ஆனா உனக்கு இப்ப வரணும்னு அவசியம் இல்ல. ஒம்பிழுத்துருவாளோ? டேய் ஒம்பிழுத்துருவாளோ? சேச்சே அப்பெல்லாம் ஒம்பிழுக்க மாட்டா. சொல்ல முடியாடா, இவளுக்கு வாய் கொஞ்சம் அதிகம் பத்துக்க. கோமா இப்ப ஆனந்தி அழகராணி உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? குளிக்க வேண்டாம்னு கூப்பிட்டாங்க, வரேன் வரல, இல்ல நான் கோமா இருக்கேன் பெற குளிக்க, இதான் நீ சொல்லணும். நான் சொல்லல, ஒம்பு இழுத்துருவா இன்னைக்கு. இன்னைக்கு இங்க ரகலே உண்டாக்கிவா பொழுக்கைவா. அவங்க வேலையை கரெக்டா பார்த்தாங்க, நாமளும் நம்ம வேலையை கரெக்டா பார்க்கணும். அவங்க பொறுப்பா வந்து குளிக்கலையா சாப்பிடலையான்னு கேட்டாங்க, நீயும் முடியும் முடியாதுன்னு ஒரு பதில் சொல்லிட்டு விட்டுருக்கணும். நீ கோவத்தை காட்டுறனால இங்க எதுவும் மாற போறது இல்ல. கோபத்தை காட்டுறனால நமக்கு நஷ்டம் மட்டும்தான் வரும், லாபம் ஒரு துளி கூட கிடையாது. இல்ல கோபம், உனக்கு கோபம் கிடையாது. உன் அண்ணி மேல உனக்கு ரொம்ப மரியாதை உண்டு, பாசமும் உண்டு, அது எனக்கு தெரியும். அதையும் மீறி காட்டுறேன்னா அவங்க நம்மள கவனிக்காம இருக்கட்டும் நீ நினைக்கிற. அவங்க நம்ம விழுந்து விழுந்து கவனிக்க கூடாது, நமக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு நீ நினைக்கிற. முதல்ல இந்த தாழ்வான பண்பத்துக்கு தூர போடு. அவங்க உங்க அண்ணன் மேல உசுரே வச்சிருக்காங்க. உன் அன்னைக்கு உன் மேல பாசம் இருக்கோ இல்லையோ, ஆனா அவங்க கெட்டின புருஷன் மேல அவங்களுக்கு கொல்ல பாசம், காதல். அதோட வெளிப்பாடுதான் உன்னை கவனிக்கிறது. நம்ம புருஷனுக்கு அவங்க தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சிக்கு தாயும் தகப்பனா இருக்கிறது நம்ம புருஷன். அதனால அதுல பாதி சரிசம உரிமை நம்ம எடுத்துக்கணும், அவளை கவனிக்கணும்னு வந்து கவனிக்கிறாங்க. மத்தபடி உன் மேல பாசம் வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த உறுத்தும் இல்ல. அவங்க புருஷனுக்காக உன்னை கவனிக்கிறாங்க, புரிஞ்சுக்க. சரியான சொல்றா. இத பாரு, நீ இப்ப இருக்க போறது உங்க அண்ணி வீட்ல இல்ல, உங்க அண்ணன் வீட்ல இருக்க. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. உங்க அண்ணி வேலைக்கு போய் உங்க அண்ணி உன்னை காப்பாத்தல. உன் கூட பிறந்தவங்க, ஒரு ரத்தம், உன்னை ஒட்டி பிறந்தவங்க, அவங்க தான் உனக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க அண்ணி அவங்க வீட்டு பணத்தை எடுத்துட்டு வந்து உனக்கு செலவு பண்ணல. சொல்லலாம் அவங்க ரெண்டு புருஷ மனாட்டி, அவங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு கேட்கலாம். நீ உரிமை எதிர்பார்க்கறது உன் அண்ணன் கிட்ட தான், உங்க அண்ணிமார்கிட்ட இல்ல. உனக்கு உரிமை இருக்குது உங்க அண்ணன்மார்கிட்ட தான். உன் அண்ணிமார் உன்னை கவனிச்சாலும் சரி, கவனிக்காம போனாலும் சரி, உன்னை வானு கூப்பிட்டாலும் சரி, வானு கூப்பிடாம போனாலும் சரி, உனக்கும் அவங்களுக்கு எதுவும் இல்ல. உனக்கு உங்க அண்ணன் தான் முக்கியம். அண்ணங்கதே அப்பாவின் மறு உருவம். உன் அப்பா வீட்டு சொந்தத்தை நீ எப்படி விட்டு கொடுக்கலாம்? உங்க அப்பா மாதிரி உனக்கு உங்க அண்ணன் மாதிரி, அந்த உரிமையை நீ விட்டு கொடுத்துறாத. அவங்க கூட வாழ வந்தவங்களுக்காக உனக்கும் உங்க அண்ணனுக்கான உறவை விட்டு கொடுத்துறாத. அது வந்து உனக்கு உங்க அண்ணன் கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. நம்ம இந்த மண்ணை விட்டு போற வரைக்கும் நம்ம அண்ணன்களுக்கான உரிமை நமக்கு உண்டு. நம்ம காலத்துக்கு அப்புறம் தாய் மாமங்க முறையில நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த உறவு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும், தொப்புள் கொடை உறவு மாதிரி. தாய்க்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தாய் மாமனுக்கும் இருக்கு. உன் பிள்ளை மேல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை உன் அண்ணன் மரங்களுக்கு இருக்கு. அந்த கடமையை அவங்க சரியா செய்யணும். அந்த கடமையை சரியா செய்யறவன் தான் அண்ணன். அந்த கடமையை செய்ய தவறவன் அண்ணனும் கிடையாது, அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும் அவசியமும் கிடையாது. எப்பேற்பட்டாலும் கூட பிறந்தவளுக்கு செய்ய வேண்டியதை செய்யறவன் தான் அண்ணன். ஒட்டி பிறந்த பந்தம், அவனுங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு உனக்கு செய்யறதுக்கு. நீ கேட்டு வாங்குற அளவுக்கு உனக்கும் உரிமை இருக்குது. உன் உரிமையை நீ எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது. அவனுங்களும் தான் செய்ய வேண்டிய கடமையை விட்டு கொடுக்க கூடாது. இப்போ உனக்கு செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சுதான் ஆகணும். நீங்க பாரு, உனக்கு எந்த குற்ற உணர்ச்சி உனக்கு வேண்டாம். நம்ம அண்ணனுக்கு பாரமா இருக்குமோ, அண்ணனுக்கு ஏற்கனவே சுமையா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வேண்டாம். அவங்க கவனிக்க வேண்டிய கட்டாயத்துலதான் இருக்கானுங்க, அவனுக்கு கவனிச்சுதான் ஆகணும். இப்போ உங்க அம்மா அப்பா இருந்தா எங்க அம்மா பாட்டுல தானே இருந்திருப்ப, அப்போ உங்க அண்ணனுங்க அவங்க கூட தானே இருந்திருப்பானுங்க, செஞ்சுதானே ஆகணும். அம்மா அப்பா இல்ல அதனால உரிமை இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, அண்ணங்கவன் அப்பனுக்கு சம்மனவன், அந்த கடமையை அவன் சரியா செஞ்சுதான் ஆகணும். இன்னொன்னு, உனக்கு அவனுக்கு கோடி கணக்குல ஒண்ணு செஞ்சு தள்ளிடல. பிறந்தல இருந்து உனக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. அப்படி பார்த்தா இப்படி கவனிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு சொல்ல போனா உனக்கு ஒண்ணுமே செய்யல. சரியா சொல்றானே. நீ பிறந்தல உன்னை பாதுகாத்தானுங்களா, இல்ல நீ வளரும் போது உனக்கு கொலுசு கொடியெல்லாம் செஞ்சு போட்டு உன்னை அழகு பார்த்தானுங்களா? நீ எடுத்து வைக்கும் போது பால்வாடியில கொண்டு சேர்த்தானுங்களா, இல்ல ஒரு நல்ல கான்வெண்ட பார்த்து பணத்தை கொட்டி உன்னை படிக்க வச்சானுங்களா? படிச்சு முடிச்சோன்னே ஊர் ஊரா அலைஞ்சி தங்கச்சி இங்கதான் காலேஜ்ல படிக்க வைக்கணும்னு அலைஞ்சி லட்சக்கணக்கில் கொடுத்து உன்னை படிக்க வச்சானுங்களா? இல்ல படிச்சு முடிச்சோன்னே கொஞ்சம் பணத்தை கொடுத்து தங்கச்சிக்கு ஒரு நல்ல வேலை தான் எடுத்து கொடுத்தானுங்களா, இல்ல சீர்வரிசையோட உனக்கு கல்யாணம் தான் பண்ணி வச்சானுங்களா? கூட்டி கழிச்சு பாரு, இப்ப அவனுக்கு உனக்கு செய்யறது ஒண்ணுமே கிடையாது. பிச்சைக்கார பையலுங்க. நான் அதை சொன்ன சரியா பேசுவானே. இங்க பாரு, இப்படி பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவனுக்கு செய்ய வேண்டியது ஏராளம். இதுல ஒண்ணு கூட அந்த பயல செஞ்சதே கிடையாது. அப்படி பார்த்தா அந்த பயல்களுக்கும் அவனை கெட்டிட்ட பொண்டாட்டிகளுக்கு தான் லாபம். இதெல்லாம் இவனுங்க உனக்கு செஞ்சிருந்தான்னு வச்சுக்கைய, அவன் இன்னைக்கு இந்த நிலைமையில கூட இருந்திருக்க மாட்டானுங்க. இப்ப
இப்போ உனக்கு இப்பதான் கல்யாணம் முடிந்த வயசு. இப்ப மட்டும் அவனுக்கு உனக்கு நகை நட்டு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானுங்க நினைக்க. 10 பவுன் போட்டாலும் இன்னைக்கு கணக்குக்கு என்ன ஆச்சுடி? நீயும் உன் புருஷனும் இருந்து திங்க கூட காணாது. நீ இன்னும் ஆயுசுக்கும் இருந்து திங்கலாம். அவ்வளவுதான் அவனுக்கு செய்யாம வச்சிருக்கானுங்க. அவனுக்கு இருந்து செய்ய வேண்டியது ஏறாலாம். நீ வாழ்ந்து உன் பிள்ளைங்க வாழ்ந்தாலும் அவங்க கடன் தீராது. நினைச்சா நீ இப்ப ஆர்டர் போட்டு சாப்பிடலாம். ஏன்னா அவனுக்கு உனக்கு அவ்வளவு கடன் பட்டிருக்கானுங்க. பிறந்ததுல இருந்து உன்னை கவனிச்சதே கிடையாது. உன்னை பிறந்ததுல இருந்து கவனிச்சதே கிடையாது. இப்போ ஏதோ உனக்கு போதாத காலம் உன் புருஷன் பிள்ளையோட வந்து உட்கார்ந்துருக்க. இப்ப கூட அவங்களால கவனிக்க முடியலன்னா அவனுக்கெல்லாம் என்ன அண்ணன் தம்பின்னு நான் கேட்க. இல்ல தெரியாம தான் கேட்க. அவனெல்லாம் என்ன அண்ணன் மாதிரி நான் கேட்க. என்னமோ உனக்கு கோடி கோடியா கொட்டுற மாதிரி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏதோ அவளை பொண்டாட்டி மாதிரி பொங்கி வச்சத கொஞ்சம் சாப்பிடுற. இது என்ன அவனை கடனை பட்டுட்டானுங்க? இல்ல அப்படியே கடன் பட்டதா என்னன்னு கேட்க. நாளைக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் பார்க்க மாட்டான். நாளைக்கு அவன் பிள்ளைய கட்டி கொடுத்து வந்து உட்கார்ந்துச்சுன்னு அவன் பிள்ளைய பார்க்க மாட்டான். தங்கச்சிங்கவா பிள்ளைக்கு சமமானவா. அவனுக்கு மூத்த பிள்ளைக்கு சமமானவா. அவனுக்கு தான் பார்க்கணும், அவனுக்கு தான் பார்த்தாகணும். நீ ஒண்ணு சொத்து சுகத்தை வாங்க வரல. இல்ல அவன்கிட்ட சொத்து சுகமும் இல்லவும் இல்ல. ஏதோ அவங்க பொங்கி வச்சதை திங்க. இதுக்கு எதுக்கு உனக்கு குட்டை உடைச்சுன்னு நான் கேட்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நேரத்துல அவனுக்கு பார்த்து தான் ஆகணும். நீ மாசமா இருக்க, இப்ப அவனை கவனிச்சு தானே ஆகணும். இந்த குட்டை உடைச்சதுக்கு தூர போடு. உன் மைனி மத்த சகஜமா இரு. ஆளை போல உன்னால முடிஞ்சதை சாப்பிடு. முடிஞ்சா வேலை செய்யு. இல்லன்னா அமைதியெல்லாம் இரு. அவங்க கிட்ட மூஞ்சி முறை தூக்காத. எதுக்கு மூஞ்சி முறை தூக்கணும்னு சொல்லி பாப்பா. நீ இப்படி பண்ணாதான் உண்மையில அவங்களுக்கு வெறுப்பு வரும். நீ பாட்டுக்கு கொடுத்தது தின்னு. முடிஞ்சா செய்யு. இல்லன்னா அமைதியெல்லாம் உட்கார்ந்துரு. வேலை செய்ய சொன்னா உன்னால செய்ய முடிஞ்சா செய்யு. இல்லன்னா முடியாதுன்னு சிட்டா சொல்லிரு. எந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம். அந்த அளவுக்கு இங்க ஒருத்தி எவனும் கிடையாது. என்ன போடுதாமா? சரி சிரிச்சிட்டா? இங்க பாரு, நீ பாட்டுக்கு இருக்கலாம். சரியா? இல்ல இங்க பாரு, இதுக்கு மேலே அவளகிட்ட வம்பு இழுக்காத. ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் பொண்டாட்டி பேச்ச கேட்டு விடுவான்னு பாத்துக்க. பாத்தியானே? அப்புறம் ஐயடா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னைக்குனாலும் புருஷன் பொண்டாட்டிக்கு தான், பொண்டாட்டி புருஷனுக்கு தான். ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் அவளை பேச்ச கேட்டுட்டான்னு வச்சுக்க, உனக்கு தான் நஷ்டம். அவனுக்கு எப்படி பொண்டாட்டி இல்லாம இருக்க முடியாது. தங்கச்சி 2வது பட்சம் தான். என்னடா இவ ரொம்ப தான் நம்ம பொண்டாட்டி வேலை வாங்குதான்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்க. என்னடா சும்மா சும்மா நம்ம பொண்டாட்ட மூஞ்சி தூக்குதாலே நினைச்சிட்டான்னு வச்சுக்க. இருக்க உரிமையும் போயிரும். என்னைக்கு பொம்பளையில புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நாங்க அப்பல என் தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டோம். நம்பாத, எவனையும் நம்பாத. அதெல்லாம் விட்டு கொடுத்துருவானுவ. பொண்டாட்டியா தங்கச்சான்னு வரும்போது பொண்டாட்டின்னு தான் சொல்லுவானுவ. வேற இந்த விக்கி பேக்கிட்ட கேளு. என்ன இதோட சின்ன பிள்ளை, இவ சின்ன பிள்ளை. இருடா, அவ சொன்ன மாதிரி இதை செஞ்சிருவ. என்னடா விக்கி, நான் சொல்றது சரிதானே? என்ன சரி? நீ உன் பொண்டாட்டி பேச்ச கேட்க மாட்ட. அது கேட்கணும். பொண்டாட்டி பேச்ச கேட்கணும். அண்ணே இப்ப என்னன்னு சொல்ல வரா? கேட்கணும்னு சொல்லலா, கேட்க கூடாதுன்னு சொல்லுதாளா? விளக்கம் கொடுப்பா, கேளு. கேட்கணும். பாத்தியா, பொண்டாட்டி பேச்ச தான் கேட்பாரா உங்க விக்கி அண்ணே. கோத்து விட்டுட்டா. ரோகிணி, நீ எந்திரிச்சு வாங்க, குளிக்கவா. இப்படிப்பட்ட அண்ணனை வச்சுக்கிட்டு தான் உனக்கு ரோசம் வருது. அடப்பாதவத்தி. கேப்பாரா, பொண்டாட்டி பேச்ச தான் கேட்பாரா. இங்க பாரு, கேட்கத்தான் செய்வாங்க. எல்லாரும் பொண்டாட்டி பேச்ச தான் கேட்பாங்க. நாம தான் நம்ம வேலைய வந்தமா பார்த்தமா போனமான்னு இருக்கணும். நமக்கு நம்ம அண்ணன் கடைசி வரைக்கும் வேணும்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். அப்பதான் அந்த உறவு கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். நீ விட்டு கொடுத்து போறதே யாருக்கோ இல்ல, கூட பிறந்தவனுக்காக. மையினா அப்படித்தான் கோவப்படுவதா செய்வாளுக. நம்ம புருஷன் சம்பளத்துக்கு உட்கார்ந்து திங்க வந்திருக்காளேன்னு அவங்களுக்கு எரிச்சல் கோவம் வரதா செய்யும். அது தப்பு இல்லையே. தான் புருஷன் சம்பளத்தையும் தனக்கு மட்டும் தான் நினைக்கிறதுல தப்பு இல்லையே. இப்ப இவ என்ன சொல்ல வாரா? டேய் விக்ரமே, நான் சொல்ல சரிதானே? நீ என்ன சொன்னே எனக்கு புரியல. இப்படித்தான் புரியல. இப்படித்தான் சில விஷயங்களை புரிஞ்சும் புரியாத மாதிரி கடந்து போயிடணும். உனக்கு உடம்பு முழுக்க மூலங்கிறது நிரூபிச்சுட்ட. சரி சரி, இனி கோவப்படாத. உங்க மைனி மாதிரி உள்ளதா இருக்காவ. மைனி நான் குளிச்சிட்டு சாப்பிட்டேன்னு சொல்லு. அவளை கவனிப்பாளுவ. இல்ல அதுக்கு இல்ல. அதான் சொல்றேன்ல, போ. அண்ணா சொல்றல, சரிதான். உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நாங்க ஒண்ணும் உனக்கு கோடிக்கணக்கில் எதுவும் செய்யல. உனக்காக நாங்க எங்கேயும் கடன் பட்டும் நிக்கல. அவ சொல்றது சரிதான். உனக்காக நாங்க எங்க கடனும் படல. உனக்கு செய்ய வேண்டிய கடமையும் நாங்க செய்யல. இப்போ நாங்க வெறும் பிராயச்சத்தை தான் தடிக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எங்களுக்கு கடமை உரிமை எல்லாம் இருக்குது. நாங்க எங்க கடமையை சரியா செய்யணும். அப்பதான் நாங்க ஆம்பளை. எங்களை நம்பி தானே தங்கச்சா நீ பிறந்திருக்க. உனக்கு கவனிக்காம கடன் பட மாட்டோம். பயப்படாத. உனக்கு கடன் பட்டு செய்யற அளவுக்கு நீ எங்களுக்கு எந்த செலவையும் வைக்கல. இதான் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. போய் சந்தோஷமா இரு. வயிற்றுல புள்ள இருக்கும் போது இப்படி கவலைப்படக்கூடாது. நீ கவலைப்படுறது உனக்கு தண்டனை கொடுக்கல, உன் வயிற்றுல இருக்க புள்ளைக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இப்பதான் புள்ள வளர்ச்சட டைம். மூளை கை கால் எல்லாம் வளர்ச்சடைற நேரம். இந்த நேரம் நீ எப்பவும் கவலைப்பட்டுட்டு சோர்வா எதையாவது யோசிச்சுட்டு இருந்தனா புள்ள மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும். ரோகிணி, உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, தாய்
தாயே இனிமேல் எதாவது யோசனை ஆனா அடுத்து நான் பாத்துக்க. புள்ளைய நல்லபடியா பெத்து கொடு, அதுதான் சொல்லிட்டேன். புள்ளைய ஒழுங்கா பெற்று எங்க தாய்மாமனாக்கு. அந்த புள்ளைக்கு என்ன நாங்க செஞ்சுக்கிடுவோம். நீ நல்லா இருந்தா புள்ள நல்லா இருக்கும். புள்ளைக்காகவாது உன்னை மாத்திக்க பாரு. புள்ள வரும், கடவுள் கொடுக்கிற பரிசு. எல்லாருக்கும் சீக்கிரம் கிடைச்சிடாதே. தவா இருந்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. கோயில் குளமா சுத்தினாலும் ஹாஸ்பிட்டல் சுத்தினாலும் சில பேருக்கு கிடைக்கல. உனக்கு கிடைச்சிருக்கு, அந்த புள்ளைய தண்டிச்சிடாத. இதுதான் நான் உன்னை கடைசி எச்சரிக்கை. இதுக்கு மேல நீ என்னைக்காவது கோவமா எரிச்சலா சாப்பிடாம கொள்ளாம இருந்தான்னு வச்சுக்க, நானும் உனக்கு மைனிங்க தான் மறந்துடாத. நானும் என் புத்திய காட்ட வேண்டியது இருக்கும். அண்ணே, நீங்க சாக்கடல போதும், போற பக்கம் என்னமோ சொல்லிட்டு போனா. ஆமாட்டா, போற போக்குல என்னமோ சொல்லிட்டு போன வந்தது. அது அது வந்து சும்மா இல்ல, அது சும்மா சொல்லிருப்பா, ஏதாவது சொல்லிருப்பா. அதானே போற பக்கம் என்னமோ சொன்னால அது என்ன சொன்னா எனக்கு கேட்கலையே. எங்களுக்கு கேட்டுச்சுதான். தாய் நீ குடிச்சிட்டு சாப்பிடவா பாபா. இல்லனே போற போக்குல நானும் உனக்கு மைனி தானே சொன்னான். இப்ப என்ன அத்தா கேக்க என்னன்னு ஏண்டா ஒத்தர் சமாளிச்சுட்டு இருக்கேன் சொல்ல மாட்டேன். இல்லமா, அவங்களும் அண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு போனா. யாருக்குன்னு இப்ப என்ன உங்க பொண்ணு தரானே அவர் வாயால உனக்கு சொல்லணும் அப்படிதானே? எதுக்கு சொல்லணும்னு கேட்கேன், ஏன் சொல்லணும்னு கேட்கேன். மாப்பிள்ள அப்படி கொண்டுறாடா. கொன்னுறேன் அவனே சொல்லட்டான். அப்படி எப்படி சொல்லுவாரு? வாய் வச்சுக்கிட்டு கொன்னுறேன். சரி சரி, அது ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு போயிட்டா விடுங்க. ஒரு ஃப்ளோல சொல்லல, உண்மையில சொல்லிட்டு போனா. என்ன அது வந்து ஆமா மைனியா வருவா. என்னண்ணா அது ஆமா. இது எப்பல இருந்து நடக்குது இதெல்லாம்? அது என்ன தப்பு இருக்கு? நான் இப்ப தப்புன்னு சொல்லலையே, ஆனா வாழதான் முடியாத. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? அப்படி உங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணாரு? எதுக்கு இப்படி இருக்கணும்னு கேட்க. அவருக்கு எல்லாரும் மாதிரி வாழணும், பிள்ளை குட்டியோட இருக்கணும் ஆசை இருக்கும். அவரும் மனுஷன் தான், ஆம்பளை. எல்லாருக்கும் இருக்க உணர்வுகளும் ஆசையும் அவருக்கு இருக்கிறதா செய்யும். பாவம், நாங்களும் எல்லாரும் கூட பண்ணிட்டு தான் இருக்கோம். உனக்கு தான் தெரியாது. என்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? நீ நாத்தனா இருந்தேனே, அதை ஏதாவது வேண்டதில்ல பாத்துட்டேன்னா. ஓய் நில்லடி. ஓய் என்ன என்னடி? என்ன அதான் நானும் கேக்குறேன். என்னடி? என்னடினா? அதான் என்னடினா? ஏண்டி என் தங்கச்சி அப்படி சொல்லிட்டு வந்த? என்ன சொன்ன? என் தங்கச்சி என்னடி நினைச்சப்பா என்ன பத்தி? நான் என்ன சொன்னேன்? போடி, எனக்கு வெக்கமாய் போச்சு. இனி என் தங்கச்சி முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? ஏன் தெரியாது நீ என்ன சொல்லிட்டு வந்தேன்னு? ஏண்டி இதெல்லாம் நம்ம கிட்ட தாண்டி சொல்லணும். அவகிட்ட போய் சொல்லிட்டேன். என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா? ஹலோ ஹலோ, அப்படி நான் என்ன சொன்னேன்? போடி, மாப்பிள்ள என்ன நினைச்சிருப்பா? என் தம்பி என்ன நினைச்சிருப்பான்? ஐயோ ஏண்டி? ஹலோ, நான் என்ன சொன்னேன்? என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது எப்ப சொன்னேன்? அதான் என் தங்கச்சி சொன்னீங்க. நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. நீங்க தள்ளி வாடி. சும்மா என்ன பிரச்சனை ஏற்படுது, விடுங்க. பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்தா? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. அப்படிதான் சொல்லிட்டு வந்தா? மைனின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டி தானே அர்த்தம்? அது என் பொண்டாட்டி தானே, அப்போ கெட்டி எனக்கு இதுல தப்பு இல்லையே. சும்மா இருங்க, சும்மா இருங்க. யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும். இப்ப பாக்குறத பார்க்க முடியாம போயிரும். பாத்துக்கலாம். தம்பி நின்னா இருங்க, சும்மா இருங்க. இந்த பாறையா யாராவது பாத்துற போறாங்க. சரி, நான் மத்த கடைக்கு. வேண்டாம், கொஞ்சம் பொருள் வாங்கணும், வாங்கிட்டு வரேன். எந்த கடைக்கு போற? வேண்டாம் வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். இல்லடி, நீ முன்னாடி போ, நான் நினைச்சா பின்னாடி வருவேன். எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. சண்முக ஸ்டோருக்கு தான் போறேன். சரி, நீ போயிட்டு வர, நான் பின்னாடி வந்துருக்கேன். வேண்டாம். நான் வரேன், சரியா? நீ எதுவும் வாங்க வேண்டாம், நான் வாங்கி கொடுத்தேன். வேண்டாம். பரவாயில்ல, என்ன வாங்க போற? அது சரி, புரிஞ்சு போச்சு, நான் வாங்கி கொடுக்கேன். வேண்டாம். நான் சொல்றேன்ல, நான் வருவேன், முன்னாடி போயிட்டு அங்க வந்துட்டு பிக்கப் பண்ணி வருது. பைக்ல போயிடலாம். வேண்டாம். பைக்ல போலாம், சரியா? சரி, யாரும் இல்லைல்ல, உன்னை கொடுத்துட்டு போ. கொன்னுடுவேன், சும்மா இருங்க. அச்சோ, இதை விடுங்க. யாராவது பாத்துற போறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. இதை விடுங்க. யாரும் வர மாட்டாங்க, ஏன் பயப்படுற? என்னை விடுங்க, நான் போறேன். குரங்கு, சரி பயந்துட்டேன். ஏன்டி பயப்படுற? பயம் இருக்காதோ? ஒன்னும் பயப்பட வேண்டாம், பாத்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். போய்கிட்டு இருக்காரு, அது நில்லு, நான் உடனே வண்டி தூக்கிட்டு வரேன். புரியுதா? போயிட்டு இருக்காத, நம்ம தூரம் நடக்காத, நான் பின்னாடி வண்டி தூக்கிட்டு வரேன். சரி. தள்ளியா நின்னுகிட்டு இருக்கா? கிட்ட வந்தீங்கன்னா கொன்றுவேன். நான் கிளம்புறேன். வேண்டாம் சொல்லிட்டேன். யாரு இல்லடி?
அதுக்கு அதுக்கு